அந்த மாதிரி உயரமாக அவர் எழுப்புகிறார். அதே மாதிரி 2 வாசல்லாம் எழுப்பி இதெல்லாம் பண்ணிவிடுறாரு. பண்ணி காபத்துல்லாவை அழகான முறையில் மாற்றி அமைச்சுடுறாரு. இப்ப பழைய வடிவத்தில் காபத்துல்லா இல்ல. இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த வடிவத்தில் காபத்துல்லா இல்ல. இவர் மாத்துறார், அப்துல்லா இப்னு ஜுபைர் மாத்துகிறார். எப்படி மாத்துகிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின விதமா மாத்துறாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபாவை தவாப் செஞ்சாங்க இப்ப இருக்கிற வடிவத்தில். ஆனால் அவர் என்ன பண்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. இப்ப என்ன நம்ம எல்லாம் புது முஸ்லீமா, அவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்ததுனால மாத்த ரசூலுல்லாஹ் சங்கடப்பட்டாங்க. அதுல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் தாங்கும் போது விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு முஃமினுடைய கடமை அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்து அவர் செஞ்ச இல்லாத மாற்றம் என்னன்னு கேட்டா உசரத்தை கூட்டினதுதான். உயரத்தை 18க்கு பதிலா 28 கூட்டினார் பாருங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மெத்தட்ல வரல, அவங்களுடைய அந்த கட்டடத்தில் இருக்கல. இவர் அதிகப்படுத்திட்டாரு. இந்த மாதிரி காபத்துல்லாவை மாத்திர ஒரு வேலை இவங்க தான் செஞ்சாங்க என்ற செய்தியை நீங்க முஸ்லீம்ல 2371வது ஹதீஸ்ல பார்க்கலாம். முஸ்லீம்ங்கிற நூல்ல 2371 இந்த ஃபுல் சம்பவம் வருது. அதாவது இப்னு அப்பாஸ் ஆட்சேபனை பண்ணது வருது, யசீதுடைய காலத்தில் இந்த மாதிரி எரிஞ்சு போன விஷயங்கள் வருது, சேதப்பட்ட விஷயம் வருது, இவர் இப்னு அப்பாஸுக்கு மறுத்தது வருகிறது, அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்ச் பண்ணாரோ அது வருது. 18 மூலம் இருந்துச்சுங்கிற விவரம் அந்த முஸ்லீம் நூல்ல தான் இருக்கிறது. 28 மூலம் உயரம் ஆக்குனாருங்கிற விவரமும் அந்த நூல்ல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இப்ப காபா சேஞ்ச் ஆகி மாற்றமாகி போச்சு, முற்றிலும் வேற மாதிரி என்ன செய்யுது ஆகுது. இதுக்கு இடையில என்னன்னு கேட்டா அந்த யுத்தங்கள் அப்புறம் நடக்குது, அது பின்னாடி நான் சொல்றேன். என்ன காபா சொல்றதுனால காபா உள்ள முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா இவர் வந்து கொல்லப்படுறார். எப்ப கொல்லப்படுறாரு, என்ன மாதிரியா யுத்தமெல்லாம் நடக்கிறது, அதை ஃபுல்லா அது விரிவா சொன்ன அந்த காபாவுடைய ட்ராக் மாறிடும். அதனால அந்த காபாவை முடிக்கிறதுக்காக வேண்டி இவர் கொல்லப்பட்டுறாரு. பிறகு என்ன செய்யறாரு? அப்துல்லா இப்னு ஜுபைர் கொல்லப்பட்டுறாரு. அவங்க கை ஓங்கிருது. இப்ப யாருடைய கை? உமையாக்களுடைய கை, மர்வானுடைய கை, மர்வானுடைய மகன் அப்துல் மலிக்குடைய கை வந்து அவருக்கு பிறகு இவர் வர்றாரு இல்லையா? அவங்க படிப்படியா இழந்ததையெல்லாம் பிடிச்சி ஒரு பெல்ட்டை அதிகரிச்சுட்டு வர்றாங்க. அதுல வந்து இவர் அப்துல்லா இப்னு ஜுபைர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட உடனே அந்த கொலைக்கு வந்து அதுக்கு தலைமை தாங்கி வந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ங்கிறவர். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பத்தி தனியா நம்ம என்ன செய்யணும்? அவர் செஞ்ச அநியாயம் இஸ்லாமிய வரலாற்றுல ரொம்ப பெரிய கொடுங்கோலன்னு அந்த ஆள் தான். ஆட்சியாளர் இல்லாட்டாலும் ஒரு அதிகாரி, மன்னராக இவர் இருக்கவில்லை, மன்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னராக இருந்தவர். இருந்தாலும் இவர் செஞ்ச அளவுக்கு இஸ்லாமிய 14 நூற்றாண்டு கால வரலாற்றுல இவர் செஞ்ச அக்கிரம அளவுக்கு யாருமே பண்ணது இல்லை. அது என்னென்ன பண்ணாருன்னு பின்னாடி பார்ப்போம். இவருடைய ஆட்சி, இவருடைய நிர்வாகத்துல தான் என்ன பண்றாங்கன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அப்துல் மலிக்கு எழுதுறாரு, மன்னருக்கு. இவர் மன்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் வைங்களேன். கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இந்த மாதிரி நம்ம கையப்பத்திட்டோம், இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் காபாவில் கொஞ்சம் விளையாண்டு இருக்கிறாரு, அதை நம்ம என்ன செய்யறது? இப்ப அவருக்கு பேராயிரும், அவர் கட்டின காபாண்டு வந்துரும், அவருடைய அடையாளமே இருக்கக்கூடாது, அது முழுசா ரிமூவ் பண்றா நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு? அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு வந்து கடிதம் போடுறாரு. கடிதம் போட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா அப்துல் மலிக் வந்து சொல்றாரு, அதாவது எல்லாத்தையும் மாற்றிப்படும். இப்ப அதனால இப்படி பழையபடி வந்துருச்சு. இப்ப பழையபடி காபா எப்படி வந்துருச்சு? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி வந்துச்சு. அது காரணம் என்னன்னா காழ்ப்புணர்வின் காரணமாக அது என்ன பண்றாங்க? அதை ஒரு வாசல மூட சொல்றாரு, 2 வாசல் பட்டினார்ல ஒரு வாசல மூடுங்கிறாரு, வாசல் இறக்கமா இருக்குல்ல அது கொஞ்சம் ஒசத்து பழையபடி ஆக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த வளைவை கட்டினார்ல, அந்த வளைவை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கொயர் ஆக்கி வளையபடி இந்த சின்னதா அந்த வளையத்தை தனியா போட்டு வை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒன்னே மட்டும் விட்டுறாரு. என்ன டோட்டலா மாறி உயரம் மட்டும் இருந்துட்டு போகுது. உயரம் அதாவது பாருங்க, எதை வைக்கணுமோ அதை வைக்காம எதை வைக்க கூட அதை வைக்கிறார். எதை வைக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச இந்த 3 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி இந்த ஆள் வந்து இப்னு சுபைருக்கு எதிராக போறாங்க. என்ன பண்ணணும்? அந்த ஒண்ணை மட்டும் எடு, இந்த 3 மட்டும் இருக்கட்டும்னா அது கரெக்டான நிலையா இருந்திருக்கு. இவருக்கு மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டா அப்துல்லா இப்னு சுபைருக்கு பதிலடி கொடுக்குறேங்கிற பேர்ல அவர் ரசூல் சொன்னதை நிறைவேற்றினார் பாருங்க, அதை ரிமூவ் பண்றாரு. ரசூல் சொல்லாம அவரா உண்டாக்குனார் பாருங்க, அது இப்பவும் இருக்குது. இப்பவும் 18, 10, 28 மூலம் இருக்குது. இப்ப அளந்து பார்த்தா எவ்வளவு இருக்கு? அதுக்கு பிறகு கூட்டாங்களா என்ன தெரியல வரலாற்றுல. அந்த அதுதான் நீடிக்கிறதா இருந்தால் இப்ப காபாவுடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னு 18, 28 முழம். 28ன்னா எவ்வளவு ஆச்சு? 42 அடி. 42 அடி இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. இல்லாம இருந்தா பின்னாடி எல்லாம் சேர்த்திருப்பாங்க. அது அந்த வரலாறு வரும் பார்ப்போம்.
அப்ப இதுல வந்து இப்ப அந்த உயரத்தை வச்சுட்டார். இந்த காபாவுடைய உயரத்தை நினைக்கிறாரு, அதே வச்சு விடுகிறாரு. திருப்பி இவர் கொஞ்ச நாளைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இவங்களுடைய கை ஓங்கின உடனே இது ஒரு வருஷம் ஓடி இருக்குன்னு வைங்களேன். ஒரு வருஷத்துல 64 to 65க்குள்ள இந்த நிலை மாறி போச்சு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவங்க கையில் ஆட்சி வந்த உடனே அதை மாற்றி அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த காரிஜி அந்த கதிரியாக்கள் குழப்பம் இருக்க, இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இந்த சண்டை நடக்கிற நேரத்தில் அந்த குழப்பம் உண்டாகுது. அதுக்காக சொல்ல வர்றேன், இவங்களை ஒரு ஸ்டெடியா ஒரு ஆட்சியின் கீழே ஒரு ஆள்கையின் கீழே நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க முடியல. எங்கேயாவது ஒண்ணு பொத்துக்கிட்டு எவனா ஒரு தரவளத்திட்டு வந்துடுறான். ஒழுங்கா அந்த சாம்ராஜ்யம் ஒழுங்கா போயிட்டு இருக்கிற நேரத்தில் சரி ஏதோ ஒண்ணு மிஸ்டேக் இருக்குது, யார் வந்தாலும் மிஸ்டேக் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம அந்த இதை சிதைக்கக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க. இது ஒரு மேட்ரு. இந்த விஷயமும் கூட முஸ்லீம்ல அதே ஹதீஸ்லாம் இருக்கு ஃபுல்லா. இப்ப சொன்னேன்ல அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர் கடிதம் போட்டது, இதை எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னது, இதை மட்டும் வைக்க சொன்னது, அது நீண்ட பெரிய ஹதீஸ். அதுல வந்து இந்த விவரமும் வருது. காபாவுடைய ஃபுல் டீடைல் அதுல வருகிறது. இது வந்து அவர் செஞ்ச வேலை, அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் அவர்கள் செஞ்சதும், அதுக்கப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் வந்து பழைய நிலைக்கு கொண்டு வந்து 10 அடியை நெஞ்சிருக்காரு, 10 முழத்தை உசத்தி இருக்கிறார். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா இதுல வந்து இன்னொரு பெரிய குழப்பம் ஒண்ணு ஏற்படுதுங்க. என்ன குழப்பம் ஏற்படுதுன்னா, இப்ப யசீத் இறந்துட்டார். யசீத் இறந்தவுடன் யசீத் இருக்கிற வரைக்கும் ஓரளவு கண்ட்ரோல், சின்ன அளவு தான் அப்துல்லா இப்னு சுபைர் கூட சைன் பண்ண முடிஞ்சது. யசீத் இறந்த உடனே யசீதுடைய மகனை ஜனாதிபதி ஆக்குறாங்க. அவரு சின்ன வயசுல 40 நாள்ல போயிடுறாரு. போன உடனே இப்ப மர்வான் என்பவர் என்ன செய்யறாரு, அடுத்து ஜனாதிபதி ஆகுறாரு. எப்படி ஜனாதிபதி ஆகுறாருன்னு கேட்டா, அவர் ஒரு டெக்னிக்கலா ஜனாதிபதி ஆகுறார். அதாவது உமையாக்களை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் எப்படி ஆகுறாருன்னு கேட்டா, யசீத் இறந்த உடனே யசீதுடைய மனைவி உம்மு ஹாலிதுன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பொம்பளைய வந்து என்ன பண்றாரு, இவர் கல்யாணம் பண்றாரு. யசீத் இறந்த உடனே அந்த பொம்பளை இவர் என்ன பண்றாரு, கல்யாணம் பண்றாரு. அப்ப ராஜாவுடைய மனைவியை கல்யாணம் பண்ணா அவரு டெக்னிக்கா நினைஞ்சிட்டாரு. அவரு அந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணி அடுத்து இந்த யசீது இறந்த உடனே டக்குனு இவர் வந்து உட்கார்ந்துட்டார். இவர் ஆட்சி ஆயிட்டார். அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த யசீதுடைய மகன் முஆவியா இருக்கார்ல, யசீதுடைய மகன் முஆவியா அந்த 40 நாள் ஆட்சியில் இருந்தாரு. அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் நல்ல மனிதன் கூட ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அவரு நினைக்கிறாருன்னு கேட்டா, நம்ம தகப்பனார் காலத்துல ஒழுங்கா இருந்துச்சு, இப்ப செட்டப் கொஞ்சம் செதஞ்சு போச்சு. அப்துல்லா இப்னு சுபைர் பக்கம் வேற ஆள்க நிறைய பகுதிகள் அவர் பக்கம் போயிடுச்சு. பேசாம வந்து நம்ம ஒரு நாடா இருக்கட்டும், ஹசன் ரலியல்லாஹு நினைச்ச மாதிரி அவர் நினைக்கிறார். நானே போய் என்ன பண்ணிடுறேன், அப்துல்லா இப்னு சுபைரை வந்து தலைவராக ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்துல அவர் இருக்கும்போது அவர் இறந்து போயிடுறாரு. அதனால அது இறப்பா கொலையான்னு கூட சந்தேகப்படுறாங்க. அவர் வந்து இப்படி சொன்ன ஒருத்தர், ஆகா இவன் வந்து உமையாக்களுடைய ஆட்சியை விட்டு கொடுத்துருவான் போல இருக்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தாரே கொலை பண்ணி விட்டாங்களா, அல்ல இயற்கையாகவே இறந்தாராங்கிற அளவுல வரலாற்றுல சந்தேகம் இருக்குது. அவர் 40 நாள்ல காலி பண்ணிடுறாங்க, அது காலி ஆயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த மர்வான்கிற ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப சுபைரை அப்துல்லா இப்னு சுபைருக்கு தான் வலு கூட இருக்குது. மர்வானுடைய காலத்தில் யாரு கூட இருக்கு, அப்துல்லா இப்னு சுபைருடைய வலு தான் அதிகமா இருக்கிறது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிட்டு சேர்றாங்க. மர்வானே கூட நினைக்கிறாரு, பேசாம நம்மளும் போய் அவற்றை பைய செஞ்சிருவோம், ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் கேட்போம். என்ன உத்தரவாதம், நாங்க பனு உமையாக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், நாங்க நிறைய அநியாயம் பண்ணியிருக்கிறோம், அதுக்காக வேண்டி பழி தீர்த்திடக்கூடாது, மக்களை உசுப்பி விட்டுறக்கூடாது, அலி ஹுசைனை கொன்றதுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு பிரச்சனையாக்கி எங்களை காலி பண்ணு வந்துடும், அதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தந்தா நான் உங்க ஆட்சி கீழே வர்றேன் என்கிற அளவுக்கு யார் வர்றாரு, மர்வானே வந்துடுறாரு. அந்த முஆவியா பின் யசீத் வந்த மாதிரி மர்வானுக்கும் அந்த மாதிரியான சிந்தனை வருகிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த 2 பேர் யாரு, ஒரு ஆள் அப்துல்லா இப்னு ஜியாத்னு ஒரு ஆள், இவன் தான் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு கொன்றது. யசீத் ஆர்டர் வந்து பிடிச்சிட்டு வர சொன்னதுதான், அதை அடக்கிட்டு வாப்பான்னு சொன்னது, பிடிச்சிட்டு தான் வர சொன்னாரு. இவன் வந்து அவங்க சரணடைகிறதுக்கு தயாரா இருந்தும் கூட, இருந்தா சந்ததி இருந்தா பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்னு சொல்லி அவங்கள கொல்ல ஆர்டர் பண்ணவன் யாரு, இந்த அப்துல்லா இப்னு ஜியாதுங்கிறவன் தான். அந்த இதுக்கு தலைமை தாங்கி போனவன். அவனுக்கு கீழே தான் அந்த சிம்ருங்கிறவன், நேரடியாக கொன்றவன் சிம்ருங்கிறவன். அந்த சிம்ருங்கிறவன் யாரு கீழே இருந்தான்னு சொன்னா, இந்த அப்துல்லா இப்னு ஜியாது கீழே இருந்த ஒரு அணியுடைய தலைவன், ஒரு சின்ன ஒரு படைக்கு அவன் தலைவன். இவனுடைய ஆர்டரின் படிதான் அந்த சிம்ருங்கிறவன் என்ன செய்யறான், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்றான். அதனால இந்த அப்துல்லா இப்னு ஜியாத் என்ன நினைக்கிறான்னு கேட்டா,
மருவானு உனக்கு அவன் நினைக்கிறான் மருவானுக்கு மன்னிப்பு கிடைச்சாலும் கிடைச்சிரும், உமையாக்களுக்கு மன்னிப்பு கிடைச்சாலும் கிடைச்சிரும். இந்த அப்துல்லா இப்னு சுபைர் நம்மளை விட மாட்டார். இந்த ஆள் போய் காம்ப்ரமைஸ் ஆனார்னு வைங்க, நம்மளை விட மாட்டார், நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, ஒரு காலத்தில் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று சொல்லி இவன் அப்துல்லா இப்னு ஜியாத் என்ன பண்றான், அவன் ஒருத்தன். அதே மாதிரி ஹுசைன் இப்னு நுமைருங்கிறவன், இவன் தான் வந்து காபத்துல்லா மேலேயே அந்த இதை பேசினவன். அப்துல்லா இப்னு சுபைர் காலத்தில் காபா எரிஞ்சிச்சு பாருங்க, அதுல வந்து மக்கள் அவன் மீது காபாவின் மீது இவன் தாக்கிட்டான என்ற அளவுல கடும் கோபம் மக்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க அப்துல்லா இப்னு சுபைர் ஆட்சி தலைவர் ஏத்துக்கிட்டு அங்க போய் உங்களுக்கு பாதுகாப்பு தேடிட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிருங்கிறது அவங்க நினைக்கிறாங்க. இது அவர்கிட்ட சொல்லல. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த மருவான கலைக்கிறாங்க. நீங்க அப்படி நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நம்ம வென்று எடுத்துடலாம், நம்ம கை ஓங்கு, நீங்க ஒண்ணுக்கு பயப்படாதீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் பெரிய சக்தி ஆயிட்டார், நம்ம சின்ன சக்தியா இருக்கிறோம், யுத்தம் குத்தம் நம்ம தான் தோத்து போயிருவோம், அப்புறம் முடிச்சு ரொம்ப நசுக்குவாங்க. அவ்வளவு பலவீனமா போச்சு யசீதுடைய மரணத்துக்கு பிறகு. யசீதுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உமையாக்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப பயந்து கொண்டு சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நமக்கு சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவருக்கு மந்திரம் ஓதுறாங்க, விடாதீங்க. எந்த அளவுக்கு நிலைமை ஆகுதுன்னு கேட்டா, இவங்க இருந்தது சிரியாவில், ஷாம்ல. ஷாமுடைய தலைநகரம் வந்து திமிஷ்க். திமிஷ்க்னா டமாஸ்கஸ். டமாஸ்கஸ் சொல்லக்கூடிய நகரம் தான் சிரியாவுடைய தலைநகரம். அங்கதான் இவரெல்லாம் இருக்கிறாரு. அங்கதான் யசீத் இருந்தாரு, அங்கதான் மாவியா இருந்தாரு, அங்கதான் இந்த மருவானுக்கு போய் இருக்கிறாரு, அங்கதான் அவங்களுடைய தலைநகரமும் இருக்கிறது. அப்ப டமாஸ்கஸ்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, லஹாக் என்ற ஒரு கவர்னர் இருந்தார், அதான் யசீதால் நியமிக்கப்பட்டவர். அவரே என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்கள்கிட்ட வந்து யசீத் இறந்த உடனே, யசீதுடைய மகன் மாவியா இறந்த உடனே அவர் என்ன பண்றாரு, மக்கள்கிட்ட எல்லாம் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்கு நீங்க எல்லாம் கட்டுப்படுவீங்களான்னு கேட்கிறாரு. எல்லாம் கட்டுப்படுவோம் என்ன செய்யறாங்க, அவ்வளவு பேரும் அவர்கிட்ட உறுதிமொழி கொடுக்குறாங்க. அவர் டக்குன்னு அங்க சேர்ந்துக்கிட்டார். எங்கிட்டு அப்துல்லா இப்னு சுபைர் பக்கம் சேர்ந்துடுறாரு. நான் வந்து இப்ப நான் அப்துல்லா இப்னு சுபைர் தான் தலைவரா தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்த நகரமும் அவங்க கையை விட்டு போகுது. இந்த மாதிரி பொசிஷன் வீக்கா இருக்கும் பொழுதுதான் என்ன பண்றாங்க, இந்த மருவானுக்கு இப்படி சிந்தனை வருது. என்ன சிந்தனை, நம்ம ஆட்சி அங்கிட்ட ஒப்படைச்சிருவோம், நம்ம குடும்பத்தாருக்கு மட்டும் பாதுகாப்பு வாங்கிக்கிறோம். அதாவது உமையா வகையில் உள்ள அவ்வளவு பேருக்கும், இது மாவியா, நானு, இது மாதிரி யாரெல்லாம் அந்த பனு உமையாக்கள் இருக்கிறோமோ அவங்க குடும்பத்தார்களுக்கு மட்டும் நம்ம ஒரு செக்யூரிட்டி வாங்கிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் போய் தூண்டி விட்டு நாம வென்றெடுப்போம், இருங்க, இந்த லஹாக்குல இருந்து அவ்வளவு பேரையும் நம்ம கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தூண்டி, உங்களுக்கு ஆபத்தெல்லாம் ஒண்ணு வராது, நம்ம கைதான் ஓங்கு, அவர் தான் அடிபட போறாரு என்றெல்லாம் உறுதிமொழி கொடுத்தவொடனே அவருக்கு நம்பிக்கை வருது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த போர் நடத்துவதில் திறமையான ஆட்க, படம் நடத்த தளபதியா இருந்தவங்க, அந்த கைடு பண்ற அதெல்லாம் தெரிஞ்ச ஆட்களா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கிற உறுதிமொழி வந்து ஒரு நம்ப தகுந்ததாக அவருக்கு தெரிகிறது. தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் சரின்னு ஒத்துக்கொண்ட பிறகு இவங்க ரெண்டு நீங்க தான் ஜனாதிபதிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த லஹாக் ஆள் இருக்காருல்ல அவரை வந்து கவுத்துறதுக்கு உள்ள வேலையை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க, நீங்க வந்து ஊருக்குள்ள இருக்காம உங்களுடைய படைகளை எல்லாம் ஊருக்கு வெளியே கொண்டே அமைச்சு வலுவாக்குங்க, அப்பதான் நமக்கு என்ன கூட்டம் இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோசனை மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அவரை ஊருக்கு வெளியே வெளியேற்றி அங்க வச்சு அமைக்கப்படுறாங்க. ஊருக்கு வெளியே அவரை போக விட்டு அவரை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஊருக்கு வெளியே போக விட்டு இவங்க ரவுண்டு கட்டி என்ன பண்றாங்க, ஆளை காலி பண்ணிடுறாங்க. டமாஸ்கஸ் கையில வந்துருது. இப்ப இந்த டமாஸ்கஸை மையமா வைத்துக் கொண்டு படிப்படியா தங்களுடைய ஆதிக்கத்தை திரும்பவும் விஸ்தீர்ணப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்குறாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு குழப்பம் இப்ப வருது. இப்ப என்னவாச்சு, இந்த பக்கம் மருவான் ஒரு பக்கம் சின்ன அளவுல, அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு அளவுக்கு பெரிய அளவுல இருக்கிறாங்க. இப்படியான ஒரு ரெண்டு குரூப் வந்த உடனே அங்க இந்த கூஃபாவும் ஈராக்குடைய இன்னொரு பகுதியா இருக்கிறது. அப்ப இந்த கூஃபாவுல இருக்கிற மக்கள் வந்து ஒரு மசூரா பண்றாங்க. என்ன மசூரான்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்க இந்த கர்பலாவுல போய் கொல்லப்படுறாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அழைச்சது இவங்க தான். சும்மா இருந்தாலும் தூண்டி விட்ட ஆளுங்க யாருங்க, கூஃபா ஆளுங்க தான். கூஃபாவுல உள்ள ஆளுக்கு தான் சொன்னாங்க, முஆவியா வரைக்கும் ஓகே, யசீது ஜனாதிபதியா வந்தா நம்ம ஒத்துக்கிற கூடாது, அதை எதிர்த்து போராடுன்னு நாங்க உங்களை ஜனாதிபதி ஆக்குறோம், நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க, நீங்க கூஃபாவுக்கு வாங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன செய்யறோம், பையத்து செய்யறோம்னு சொன்னாங்க. இதை நம்பி அவர் வந்தார். வந்தா கூஃபா ஆளுங்க கையை வச்சுட்டாங்க. கூஃபா ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை குடும்பத்தாரோட அவர் அனுப்பி விட்டு இவங்க யாருமே போகல, கொல்லப்பட்டுட்டாரா. இப்ப என்ன ஆகுது, அனுதாபம் வருது. ஆக நம்ம தானே அவர் கழுத்து அறுத்தோம், அந்த யாரெல்லாம் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வாக்களித்தார்களோ அவங்க இப்ப என்ன உணர்றாங்க, சும்மா இருந்த மனுஷனை போட்டு நாங்க உங்களை ஜனாதிபதி ஆக்குறோம்னு கூப்பிட்டு